தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை மூடியும் எண்ணி நீரே. நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை மூடியும் படும் பாசம் என் மேல், பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நம்மை மறவாமல் வழி நடத்தின நம்முடைய தேவனை உள்ளமாற நாம் ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்மை மறவாமல் வழி நடத்தினவர், நம்மை மறவாதவர், ஓ நம்மை மறவாதவர். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே. நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே.
அவர் அறியாமல் ஒன்றும் நடக்கவில்லை. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா உயர்வுகளையும் எல்லா தாழ்வுகளையும் அவருடைய அறிவில்லாமல் அவைகள் சம்பவிக்கவில்லை. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஓ சபரஹந்திரி நிமியோசகிரி, நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை மூடியும் எண்ணி நீரே. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை மூடியும் எண்ணி நீரே. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை மூடியும் எண்ணி நீரே. நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை மூடியும் எண்ணி நீரே. இருதயங்கள் திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்களில் நம்மை மறவாமல் வழி நடத்தின தெய்வம், நம்மை மறவாமல் நினைத்தருளினவர், நம்முடைய குடும்பத்தை மறவாமல் நினைத்தருளினவர். ஓ தேங்க்யூ அப்பா, நன்றி இயேசுவே. நீர் நல்லவர், உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படட்டும் ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஆண்டவரே, நீர் எங்களை தூக்கி சுமக்கிறவர். வேதத்திலே வாசிக்கிறோமே, பூர்வ நாட்களில் எல்லாம் ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்து வந்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் எங்களை தூக்கி சுமக்கிறவர், ஒரு தகப்பனை போல எங்களை தூக்கி சுமக்கிறவர். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே நீர் தொடர்ந்து அசைவாடுவீராக. ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் என்ற பாடலை சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. வெண்மையும் சிவப்புமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். வெண்மையும் சிவப்புமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே, இதோ சரணம் சரணம். என்னையே
சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கண்கள் பூரா கண்கள் போல, கண்ணங்கள் பாத்தீகள் போல. கண்கள் பூரா கண்கள் போல, கண்ணங்கள் பாத்தீகள் போல. சின்னங்கள் சீரந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். சின்னங்கள் சீரந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அடியார்களின் அஸ்திபாரம் அறிவு கேட்டாத விஸ்தாரம். அடியார்களின் அஸ்திபாரம் அறிவு கேட்டாத விஸ்தாரம். கூடி வந்த எம்மலங்காரம் கோடா கோடியம் சரணம் சரணம். கூடி வந்த எம்மலங்காரம் கோடா கோடியம் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பார்த்திபனே கனதோத்திரம் கீர்த்தனம் மங்களம் நித்யம். பார்த்திபனே கனதோத்திரம் கீர்த்தனம் மங்களம் நித்யம். வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென். வாழ்க 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 என்றும் அல்லேலூயா. வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென். வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. வெண்மையும் சிவப்புமானவர் உண்மையே உருவாய் கொண்டவர். வெண்மையும் சிவப்புமானவர்
ஆனவர், உண்மையே உருவாய் கொண்டவர், என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம். என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென். வாழ்க 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 என்றும் அல்லேலூயா. பாடும் தொழுகிறோம் எங்கள் பிதாவே, தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன கஷ்டமான நேரத்திற்குள்ளாக நாம் சென்றாலும், நாம் எப்போதும் ஆண்டவர் ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயங்கள் தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுகிறது. கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர். வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வான நேரங்கள்ல, எந்த மனிதர்களும் நம்முடைய பக்கத்தில் வராத சமயங்கள்லையும் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஆமென். ஒரு சில நேரங்கள்ல அப்படி தனித்து விடப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கும் போதும் நம்மை ஆற்றி தேற்றுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இனி எனக்கு யாரும் இல்லை என்கிற மனதோடு இருக்கிற வேளையில, யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று யோசிக்கிற வேளையில நம்மை ஆற்றி தேற்றுகிற ஒரு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்தும். அவருடைய பிரசன்னம் நம்மை மறுபடி எழும்பி நிற்க செய்யும். இந்த ஆராதனை நேரத்தில் அவரை ஆராதிக்கிற இந்த வேளையில ஆமென், அவருடைய பிரசன்னம் உங்களை மறுபடி எழுந்து நிற்க செய்கிறது, மறுபடி எழும்பி நிற்க செய்கிறது. தளர்ந்து போன நிலைகள் எல்லாம் உங்களை விட்டு மாறி போகிறது. நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென். வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. ஈரோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால், வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், நடுக்கத்துடனே அவரை சேவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பயபக்திக்குரியவர். நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் அவர் உயர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க சோதனை அதிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க சோதனை அதிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. என் மாம்சத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. என் மாம்சத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கும். எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கும். துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே. துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. முழங்காலில் நின்றே முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. முழங்காலில் நின்றே
ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, 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 ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே, ஓ ஜெப சிந்தை எனில் தாருமே. ஓ ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே, ஜெப சிந்தை எனில் தாருமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே, பொறுமையுடன் காத்திருந்தே ஜெபித்திடவே. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அவர் அங்கே முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணினார். ஒரு பக்கம் அவருடைய சீஷர்கள் உடைய கண்கள் நித்திரை மயக்கத்தினாலே அவருடைய கண்கள் திறக்க கூடாதபடி அவர்கள் தூக்கத்தில் இருந்தார்கள். அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்தினார். ஆனால் அவர்களால் ஜெபிக்க முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்த பாரம் அவர்களிடத்தில் இல்லை. நிறைய நேரத்தில் ஒருவர் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறதுனால நம்மால ஜெபிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய இருதயம் கர்த்தரை பற்றின, நாம் ஜெபிக்கிற காரியத்தை பற்றின பாரத்தால் நிரப்பப்பட்டால் மட்டுமே நாம் ஆண்டவரை போல ஜெபிக்க முடியும். அந்த கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற அந்த இடத்திலே ஒரு தேவதூதன் தோன்றி அவரை அங்கே தேற்றினதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே இடத்தில் தான் கொஞ்சம் தள்ளி சீஷர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் அந்த தேவ தரிசனத்தை பார்க்கல, தேவ தூதனை பார்க்கல. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஜெபித்தார், அவர் அந்த தரிசனத்தை பார்த்தார். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், அவருக்காக ஒரு தூதன் இறங்கி வந்தான். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபிக்கிறவர்களுக்காக, ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்காலில் நிற்கிறவர்களுக்காக வானத்தில் இருந்து ஆமென் கர்த்தர் தம்முடைய தூதனை அவர்களுக்காக அனுப்புவார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளை அங்கே வாசிக்கும் போது பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, சபையார் ஊக்கமாய் ஆமென் அவனுக்காக ஜெபம் பண்ணினார்கள். ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு ஆமென் பேதுரு இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தான். ஹல்லேலூயா, அவனுடைய கட்டுகள் கலன்று போனது. ஆமென், ஹல்லேலூயா.
உங்களுடைய ஜெபத்தை கனம் பண்ணி ஆண்டவர் தூதனை நீங்கள் இருக்கிற இடத்தில் தானே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியம் உள்ள வார்த்தைகள் இவைகள். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தைகள் இவைகள். ஒரே இடத்திலே, கெத்செமனே தோட்டத்தில் ஒரே இடத்திலே ஒருவர் தரிசனத்தை பார்க்கிறார். இன்னொரு கூட்டம் அங்கே தூங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் சிந்தித்து பார்க்கணும், நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலகட்டத்திலே பாரத்தால் நிரம்பி ஜெபிக்கிற ஆட்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பாரத்தினாலே வேதம் சொல்லுகிறது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும். அப்படிப்பட்ட பாரத்தினாலே நிரப்பப்படும்படி ஆமென் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாமே ஊற்றி ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லும், இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்தீருந்தே போராடி ஜெபித்திடவே. பொறுமையுடன் காத்தீருந்தே போராடி ஜெபித்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிரப்பிடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. சொல்லுங்க, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை என்னில் தாருமே. ஜெப சிந்தை என்னில் தாருமே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேசரின் இரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும்
அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அண்ணாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். ஓ அண்ணாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். நேசரின் இரத்தம், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். ஏசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார்,
அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், சத்ருவினால் வருகிற பயத்தை என்று நாம் வாசிக்கிறோமே, அதுபோல சத்ருவினாலே விதைக்கப்பட்டிருக்கிற பயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சிந்தையிலே விதைக்கப்பட்டிருக்கிற அந்த பயங்கள் இந்த ஆராதனை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியே எடுக்கப்படுகிறது. பயங்கள் உங்களை விட்டு மாறுகிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு விசேஷித்த ஒரு பலன், ஒரு விசேஷித்த ஒரு தைரியம் உங்களை நிரப்புகிறது. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை அல்ல தந்தது. அவர் பயமுள்ள ஆவியை உங்களுக்கு அவர் கொடுக்கவில்லை. அன்பும் ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. ஹல்லேலூயா. மலைகள் ஹல்லேலூயா மாறாது. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். ஓ தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, ஓடும் காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, ஓடும் காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. அக்கினியின் அபிஷேகம், அக்கினியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும். ஓ அறுவடை காலமல்லோ, உம்மாவியால் நிரப்பணுமே. அக்கினியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும். அறுவடை காலமல்லோ, உம்மாவியால் நிரப்பணுமே. தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் ஊற்றுமே, அண்ணல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் ஊற்றுமே, அண்ணல் கொண்டு உமக்காய். பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஓ அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டும். உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. உற்றிடுமே உம் அக்கினியை
திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. Come on. ஓ அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றுமே ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே Hallelujah. Shatadarama kababarahate lebrahamana shamdaramala baraba. வாய்களை திறந்து பேசுங்க. Hallelujah. Shele barashi andalala mandayala libramana magadadira shamdarabana kundamana marama kamana radia turabalaba. Hallelujah. Shedere dere meke baras libramana shamdarabana udam bradahadamana shamdarabana libramana mauravara shamdarabana nikadadalabarabana udam bradadalabana shamdarabana reke paru sabaris libramana hadash lagrahande kere mara. Hallelujah. 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 நீச்சல் ஆழம் கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பின் அளவும் அல்ல, நீச்சல் ஆழத்தில். ஹalleluya குடா மரபஹ ஷெரே மகதரே மரகனா ஷம்தார பகதிராயா lebrahavaru shabaraba hamdanavaresh libravarabana maraba khabaru shabarahas. Hallelujah. Shandalalabaramana sheke. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் என்று நாம் அவரை அழைக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறவர். துவங்கின அந்த விசுவாசத்தை பாதியில் விட்டு செல்லுகிறவரும் அல்ல. அவர் துவங்கின விசுவாசத்தை, அவர் துவங்கின நம்பிக்கையை அதை முடிய நடத்தி தருவதற்கு, முழுமைப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யாரை? யோசேப்பை. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹalleluya. ஆமென். ஏற்கனவே இருக்கிறது சிறைச்சாலைக்குள்ள, கட்டுகளின் மத்தியில, கழுத்துல கைகள் கால்கள் சங்கிலிகள் போடப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், அவனுடைய பிராணன் ஆமென் இரும்பிலே அகப்பட்டிருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகத்துல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அவருடைய வசனமும் இவனை புடமிட்டது.
வசனம் அவனை அந்த நேரத்தில் தேற்றினது என்று அல்ல வேதம் சொல்லுகிறது, வசனம் அவனை புடமிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரம் உங்க பிரச்சனைகளோட சேர்ந்து ஆண்டவருடைய சோதனையும் அமைந்திருக்கும். அதை பார்த்து ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை வெறுக்கிறதற்காக இதை செய்கிறார் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். உங்களை ஒதுக்குகிறதற்காக செய்கிறார் என்று நினைத்து விட வேண்டாம். ஆமென். நீங்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்டால் உங்களுக்காக 4வது நபராய் வருவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக 4வது நபராய் வருவார். அற்புதங்களை செய்யும்படி உங்களுக்காக இறங்கி வருவார். சேதேரே மேகே பாரா பாசுடா மாயாலாரா விப்ரமான சந்தரா பராக பரபா. நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். வேதத்தில் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நான் கேட்ட காரியத்தை எனக்கு செஞ்சு தரல, ஆனா ஆத்துமாவிலே பலன் தருகிறார். நீங்க போக வேண்டிய இந்த பாதையை நீங்க தான் கடந்து போகணும். நீங்க இந்த போக வேண்டிய இந்த பாதையில உங்களுக்கு பதிலாக வேற யாரும் அல்ல, நீங்க தான் கடந்து போகணும். ஆனா நீங்க பார்க்காத ஒரு கால் தடம் உங்களுக்கு முன்னே நடந்து போகிறது. ஹல்லேலூயா. அவர்தான் உங்களுக்கு முன்னே நடந்து போகிற கர்த்தர். உங்களுடைய பாதைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர். உங்களுடைய வழிகளை ஆமென் நேராக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆத்துமாவிலே பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துகிறார். ஆத்துமாவிலே பலன் தருகிறார். நீங்க போயிட்டு இருக்கிற இந்த பாதை நிரந்தரமானதல்ல, கொஞ்ச காலத்திற்கு நிரந்தரமானதல்ல. ஒரு சில நாட்கள் மட்டுமே, ஒரு சில நாட்கள் மட்டுமே. அதற்கப்புறம் எனக்காக நீர் வைத்திருக்கிற ஒரு பாதை உண்டு. எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ஸ்தானம் உண்டு. எனக்காக நீர் திறந்த ஒரு வாசல் உண்டு. தொடர்ந்து சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம்,
உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். ஒரு சில பிரச்சனைகளை நீங்க குடும்பத்தோட சேர்ந்து கடந்து போகிறது போல இருக்கலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் உங்க முழு குடும்பத்திற்குமே ஒரு கஷ்டகரமான ஒரு விஷயமாய் இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த சுமையை சுமக்க வேண்டியதாய் இருக்கலாம். ஆனால் இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக வாசல்களை திறக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக ஆமென் முன் சென்று செய்ய வேண்டிய சில காரியங்களை உங்களுக்காகவே ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பாதைகள் வேண்டுமானால் கஷ்டமாயிருக்கலாம். ஒரு சில நாட்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக சில காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வேத வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 12வது வசனத்திலே, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நீங்கள் திரும்பி பார்த்து, இந்த பாதையிலேயா நான் நடந்து வந்தேன் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ரீதியிலே ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும், அவருடைய வல்லமை உங்கள் மேலே இருக்கும், அவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. Thank you அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 22வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டுவிடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது,
பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிறவர்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையிலும் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் இளைப்புகளை மாற்றுவார் என்கிற தலைப்பில் நின்று நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இளைப்புகள், கர்த்தர் உங்கள் இளைப்புகளை மாற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமம் 33:14 வாசிக்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். மறுபடி வாசிக்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கவிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் வசனங்களையும் வார்த்தைகளையும் வெளிப்பாடுகளையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுடைய இருதயங்களை நீர் திறந்தருளும். ஆண்டவரே, ஒரு விஷயாய் ஆண்டவரே எங்களை நீர் உணர்வுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்களுடைய இருதயங்களை நீர் திறந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்பதற்கு, அதை அப்பியாசப்படுத்துவதற்கு, அதை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆர்வத்தோடு உம்முடைய வார்த்தையை கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய இளைப்புகளை ஆண்டவர் மாற்றுகிறார். நாம் வாசித்த இந்த வசனத்திலே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் மோசேயோடு சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். இளைப்பாறுதல் என்றால் என்ன? இளைப்பு நீங்கி ஒரு மனிதன் ஆறுதல் அடையும் போது அதைத்தான் இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறோம். இளைப்பு நீங்கி ஆறுதல் அடைவது தான் இளைப்பாறுதல். நம்ம நிறைய நேரங்களிலே சில காரியங்களுக்காக அதிக கஷ்டப்படும் போது, அதிக தூரம் நடக்கும்போது, அதிகம் பிரயாசப்படும் போது நமக்கு இளைப்பு வருகிறது.
அந்த இளைப்பு நீங்குகிறதற்கு நாம் சிறிது நேரம் ஓய்வு எடுக்க வேண்டியது இருக்கிறது, இளைப்பாற வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வசனத்தினுடைய சிறிய பின்னணியத்தை நாம் பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தார்கள், விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள். செங்கடலின் நடுவே தங்களை வழிநடத்தி வந்த ஆண்டவரை மறந்து அவர்கள் விக்கிரகங்களை உண்டு பண்ணி அவர்கள் வனாந்திரத்திலே வழிபட்டார்கள். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்தார்கள், ஆரோனை செய்ய வைத்தார்கள். இதெல்லாம் மோசே பார்த்த பொழுது அவன் கோபம் மூண்டவன் ஆனான். ஆண்டவர் இந்த ஜனங்களை மிகவும் அவர் அரோசித்தார். இந்த ஜனங்களுக்காக மோசே ஆண்டவரிடத்திலே போய் விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆனால் மோசே சொன்னார், இல்லை, நீர் எங்களோடு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை மிகவும் வருந்தி அவன் கூப்பிட்டான். ஆண்டவரை, நீர் எங்களோடு வர வேண்டும் என்று வருந்தி கூப்பிட்டதினாலே ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொன்ன வார்த்தை தான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என்னோட பிரசன்ஸ், என்னோட சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொன்னார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருவேளை இளைப்படைந்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். நீங்கள் கேட்கலாம், இந்த இளைப்பாறுதல் என்கிற இந்த சாதாரண வார்த்தையை எத்தனையோ முறை நான் கேட்டிருக்கிறேன், இதிலிருந்து என்ன நான் புதிதாக கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அநேக காரியங்களை, இது சம்பந்தப்பட்ட ரீதியில் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இளைப்பு என்பது எல்லா மனுஷருக்கும் வரக்கூடிய ஒன்று. நோவா தன்னுடைய பேழையில் இருந்து பல நாட்கள் மழை பெய்து நின்றிருக்கிறது. இப்பொழுது நோவா தன்னிடத்தில் இருக்கிற ஒரு புறாவை அவன் வெளியே விடுகிறான். அந்த புறா அந்த பேழையிலிருந்து வெளியே போய் தன்னுடைய கால் வைத்து இளைப்பாறுகிறதுக்கு இடம் காணாமல் அது மறுபடி நோவாவினுடைய பேழையிலே வந்துவிட்டது. அப்போ மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் இளைப்பாறுகிறதுக்கு இடம் தேவைப்படுகிறது. மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தபோது வேதவசனம் சொல்லுகிறது, அவர் இளைப்படைந்தவராய், பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் ஒரு கிணற்றின் நடுவே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் 100% அவர் மனுஷனாக வாழ்ந்தார். அவருக்கு இளைப்பு வந்தது, டயர்டாயிட்டார் அவர் பிரயாணத்தில். நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே, பிரயாணத்தில் என்ன செய்கிறோம்? இளைப்படைகிறோம். ஒரு சில காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறதுனால இளைப்படைந்து விடுகிறோம். வாக்கு தத்தத்தை எதிர்பார்த்து இளைப்படைகிறோம். ஆண்டவர் சொன்ன காரியம் இன்னும் நடைபெறவில்லையே, ஏன் தாமதமாய் கொண்டிருக்கிறது என்று இளைப்படைகிறோம். இப்படி நிறைய இளைப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பலவிதமான இளைப்பின் நடுவில் தான் ஒரு மனிதன் பிரயாணம் செய்கிறான். ஒரு மனுஷனுடைய நித்திய இளைப்பாறுதல் என்பது இந்த பூமியில் இல்லை, அவனுக்கு அது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் போது இளைப்பாறுதல் என்று சொல்லி அந்த இடத்தை நாம் வாசிக்கிறோம். அது நமக்கு நித்திய இளைப்பாறுதலாக இருக்கிறது. ஸோ இந்த பூமியிலே அநேக காரியங்களை குறித்து நாம் இளைப்படைகிறோம். இனிமேல் என்னால் இந்த காரியத்தை தொடரவே முடியாது, இனிமேல் இதை என்னால் செய்யவே முடியாது, என்னிடத்திலே பலன் இல்லவே இல்லை, கொஞ்சம் கூட என்னிடத்திலே இதற்கான பலன் இல்லை என்று சொல்லி நிறைய நேரங்களிலே நாம் இளைப்படைந்து விடுகிறோம். ஒரு காரியத்தை நாம் உற்சாகமாய் ஆரம்பித்திருப்போம், சந்தோஷமாய் ஆரம்பித்திருப்போம், எப்படியும் இதிலே ஒரு கிரியை நடக்கும், எப்படியாவது ஆண்டவர் அற்புதத்தை செய்து விடுவார் என்று நாம் ஆரம்பித்திருப்போம். ஆனால் அந்த காரியங்கள் முழுமை பெறாமல், அந்த காரியங்கள் சரியாகாமல், அந்த காரியங்கள் முற்று பெறாமல், அதற்காகவே முயற்சி செய்து, அதற்காகவே பிரயாசப்பட்டு, அதற்காகவே இரவு பகலாக வேலை செய்து, அதற்காகவே கண்ணீர் வடித்து, அதற்பின்னாக ஓடி, ஆனாலும் இன்னும் அதற்கான ஒரு முடிவை பெறாத போது நமக்கு இளைப்பு வருகிறது. இளைத்து போகிறோம். வேத புஸ்தகத்தில் இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 13:12
வாசிக்கலாமா? நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுங்காலமாய் நீங்கள் ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது? இருதயத்தை அது இளைக்க பண்ணும். எவ்வளவு காலம், இன்னும் எவ்வளவு காலம் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக நான் காத்திருக்க வேண்டும்? இன்னும் எவ்வளவு காலம் நான் எதிர்பார்த்திருக்கிற இந்த விஷயத்திற்காக நான் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக நேரத்திலே நாம் அங்கலாய்த்து இளைத்து போகிறோம், இளைப்படைகிறோம். ஐயோ, என்னால் முடியவே முடியாது, இது என்னை கொண்டு நடக்கவே நடக்காது என்று சொல்லி நாமவே ஒரு திட்டத்திற்குள்ளாக வந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு இலைப்படைந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இருந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லப்பட்ட வசனம், அதை ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா! ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அநேக காரியங்களை குறித்து அங்கலாய்த்தவர்களாய், வேதனித்தவர்களாய், கண்ணீரோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் என்னிடத்தில் ஏதாகிலும் பேசிவிட மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. ஒவ்வொரு நாளும் கஷ்டமாயிருக்கிறது, ஒவ்வொரு ராத்திரியும் கஷ்டமாயிருக்கிறது, ஒவ்வொரு நொடியும் கஷ்டமாயிருக்கிறது. பாரத்தோடு நகர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கஷ்டத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிறவர். நம்முடைய ஆண்டவர் இளைப்புகளை மாற்றுகிறவர். பல நாட்களாக ஆமென் மனம் சலித்த நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு வேத புஸ்தகத்திலே வருகிறது. உங்களோடு ஆண்டவர் பேச முயற்சிக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ள உங்களுக்கு மனம் இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் நினைக்கிறீர்கள், எத்தனை காலத்திற்கு தான் ஆண்டவர் இப்படி பேசிக்கொண்டே இருப்பார்? என்றைக்கு தான் அவருடைய கிரியையை நான் பார்க்க போகிறேன்? ஆண்டவர் பேச மட்டும் தான் செய்கிறார், அவருடைய கிரியை என்னால் பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை கூட எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு மனம் சலித்து போன நிலையிலே நீங்கள் இருக்கலாம். இதே பாதையை நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் கடந்து வந்ததுண்டு. ஆபிரகாம் ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரை பார்த்து இப்படி கேட்டான், ஓ ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன தருவீர்? உம்முடைய அடியானாகிய நான் பிள்ளையற்றவனாய் இருக்கிறேனே, எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே இந்த ஆபிரகாம் மனம் சலித்து போய் விசனத்தோடு கேட்கிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தையை அவன் சந்தோஷமாய் கேட்டிருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக சந்தோஷத்தோடு அவன் கேட்டிருக்க மாட்டான். இன்னும் எத்தனை காலம் நான் காத்திருக்க வேண்டும்? வருஷங்கள் போய்கொண்டிருக்கிறது, நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. நானோ இதோ பலகீனப்பட்டு என்னுடைய சரீரம் செத்தவனாய் நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறின பாடில்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறின பாடில்லை என்று சொல்லி மனம் சலித்து மனக்குமுறலிலே அவன் சொன்ன வார்த்தை. ஒரு முடிவிலே ஆபிரகாம் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்குள்ளாக வந்தான். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆகார் மூலமாக பெறப்பட்ட அந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும். ஆபிரகாமினுடைய மனதில் வந்தது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுகிறதற்கான சாத்தியமில்லை, இனி இந்த இஸ்மவேல் மூலமாவது என்னுடைய குடும்பம் கட்டப்படட்டும் என்று சொல்லி தானாக ஒரு முடிவெடுத்து அந்த வார்த்தை அவன் சொல்லிவிட்டான். நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன் அவன். ஹல்லேலூயா! ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அவனுக்கு அந்த ஒரு சூழ்நிலை வந்ததை வேத புஸ்தகத்திலே நாம் தியானிக்கிறோம். இப்படி நிறைய சம்பவங்களை, இளைத்து போன மனிதர்களுடைய சம்பவங்கள், நிறைய காரியங்களை வேதத்திலே சொல்ல முடியும். இன்னொரு மனுஷனை புதிய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். இந்த சுவிசேஷ புஸ்தகத்திலே பிரத்யேகமாக வருகிற ஒரு மனுஷன் பெயர் யோவான். யோவான் ஸ்நானன். இந்த யோவான் ஸ்நானனுக்கும் ஒரு இளைப்பு வந்தது. என்ன இளைப்பு தெரியுமா? இந்த யோவான் ஸ்நானன் தான் இயேசுவை அடையாளம் காட்டினவன்.
இந்த யோவான் ஸ்நானன் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் காட்டினவன், இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டினவன். ஆனால் இவன் சிறையிருப்புக்குள்ளே போகக்கூடிய ஒரு காலம் வந்தது, சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட வேண்டிய ஒரு காலம் வந்தது. அப்படி சிறைக்குள்ளே போன பிறகு தன்னுடைய சீஷர்களில் 2 பேரை அழைத்து அவர்களிடத்திலே சொல்லி அனுப்புகிறான், நீங்கள் போய் அந்த இயேசுவின் இடத்திலே கேளுங்கள், வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று அனுப்புகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த யோவான் ஸ்நானன் தான் அடையாளம் காட்டினார், இந்த யோவான் ஸ்நானன் தான் இவர் இயேசு என்று சொன்னார். ஆனால் அவருக்கே ஒரு இளைத்து போன ஒரு நிலை வருகிறதை அங்கே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்படி வேத புஸ்தகத்திலே இளைத்து போன மனிதர்கள் நிறைய பேரை குறித்து நாம் அங்கே சொல்ல முடியும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை என்ன செய்ய பண்ணும்? இளைக்க பண்ணும். நெடுங்காலமாய் காத்திருக்கும் போது இருதயம் இளைக்கும். இப்பொழுது நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே உங்களுடைய இளைப்பை பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆமென். நிறைய நேரங்களிலே நாம் சங்கடப்பட்டு மனம் சலித்து அப்படியே நாம் வேதனைப்பட்டு அமர்ந்து விடுகிறோம். ஆனால் நமக்கு பின்னாக இருந்து நம்மளுடைய இந்த இளைப்பை, நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த இளைப்பை பிசாசானவன் அதிக நேரங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். வாசிங்க, உபாகமம் 25வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிப்போம். உபாகமம் 25வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. மோசே சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க. எகிப்திலிருந்து நீ புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு என்று மோசே இங்கே சொல்லுகிறார். அதாவது பலவீனப்பட்டு இருக்கும்போது எதிராளிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மேற்கொள்ளுகிறார்கள். உங்களுடைய பலவீனம், நீங்கள் இளைத்து போயிருக்கிற நேரம் பார்த்து தான் பிசாசானவன் என்ன செய்கிறான்? உங்களை மேற்கொள்ளுகிறான். ஆமென். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இந்த இளைப்பு பிசாசினால் வருகிறதா இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் அல்ல, சில நேரங்களில் நாமவே சில காரியங்களை நினைத்து இளைத்து போகிறோம். அதனால் எல்லா நேரங்களிலும் பிசாசு என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் சில நேரங்களிலே நாம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படி, நம்மளுடைய ஓட்டத்தினுடைய வேகத்தை குறைக்கும்படி பிசாசு இப்படிப்பட்ட மன சலிப்பை நமக்குள்ளே என்ன செய்கிறான்? அவன் விதைக்கிறான். அப்படி பலவீனம் ஆகும்போது நமக்குள்ளே என்ன வருகிறது? என்ன ஜெபித்து என்ன செய்வது, ஜெபத்தால் என்ன பிரயோஜனம் என்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளே தானாகவே வந்து விடுகிறது. ஆமென். ஜெபம் ஊக்கமாய் செய்கிறவர்கள் தான், உற்சாகமாய் செய்கிறவர்கள் தான். ஆனால் இந்த மனநிலை வந்தவுடனே நம்முடைய ஜெபத்தை சற்று நிறுத்திவிட்டு நாம் யோசிக்கிறோம், ஆமால இவ்வளோ வருஷம் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இத்தனை மணி நேரங்கள் இதற்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஏன் ஆண்டவர் இதற்காக இன்னும் செய்யலைன்னு சொல்லி நாம் ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தை அதிகப்படுத்தாமல் இந்த இளைப்பின் அனுபவத்திலே நாம் என்ன செய்கிறோம்? போய்விடுகிறோம். ஸோ இளைப்பை என்ன செய்கிறான்? பிசாசு அநேக நேரங்களிலே பயன்படுத்துகிறான். மட்டுமல்ல, இந்த இளைப்பினாலே வேறே சில அபாயங்கள் இருக்கிறது. இந்த இளைப்பு என்ன செய்கிறதுனா வேறு அபாயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. அப்படி ஒரு சில அபாயங்களை நாம் பார்ப்போம். முதலாவது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 25:30. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். ஏசா யாக்கோபு 2 பேர், இவர்கள் ஈசாக்கினுடைய குமாரர்கள். இந்த ஈசாக்கினுடைய குமாரர்கள் 2 பேருக்கும் இடையில் நடந்த ஒரு சம்பாஷணை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏசா வனசஞ்சாரி, அவன் வனத்திலே போய் வேட்டையாடி வருகிறவன். ஆனால்
இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இவன் கூடாரவாசி, இவன் வீட்டிலே இருப்பான், வீட்டுக்கு தேவையான காரியங்களை அதிக கவனத்தோடு செய்கிறவன். ஆனால் ஏசா வனசஞ்சாரி, வனத்திலே போய் அவன் மிருகங்களை வேட்டையாடி கொண்டு தன்னுடைய தகப்பனிடத்திலே வந்து அதை நல்ல ருசியாக சமைத்து கொடுப்பான். இதனால் அந்த தகப்பன் ஈசாக்கு ஏசாவின் மேல் மிகவும் பட்சமாயிருந்தான். ஆனால் யாக்கோபின் மேலே அவனுடைய தாயாகிய ரெபேக்காள் மிகவும் பட்சம் உள்ளவளாயிருந்தாள். ஒரு நாள் ஏசா வனத்திலிருந்து வரும்போது மிகவும் இளைப்புள்ளவனாய் அவன் அங்கே வருகிறான், வீட்டுக்கு வருகிறான். நான் மறுபடி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இளைப்புள்ளவனாய் அவன் வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வருகிற பொழுது யாக்கோபு அங்கே கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான். அந்த கூழ் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சிவப்பான கூழ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கூழை பார்த்த உடனே பிரயாணத்தில் இளைப்படைந்தவன், தான் போன வேலையில் இளைப்படைந்தவனாய் அவன் தன்னுடைய சகோதரனிடத்தில் இந்த கூழிலே எனக்கு கொஞ்சம் சாப்பிடத்தா என்று சொல்லி என்ன செய்கிறான், கேட்கிறான். அப்படி கேட்கும்போது அவன் யாக்கோபு கேட்கிறான், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீ என்ன செய்யணும், விற்று போடு அப்படின்னு சொன்ன உடனே ஏசா என்ன சொல்லுகிறான், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? ஒரு சில வாரத்திற்கு முன்பாக கூட இது சம்பந்தப்பட்ட வேறே காரியத்தை நாம் தியானித்தோம். இது நாம் இளைப்பு என்கிற காரியம் சம்பந்தப்பட்டு தியானிக்கிறோம். அப்போ கேட்ட பொழுது அவன் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எளிதாக விட்டுவிட்டு இந்த கூளை வாங்கி அவன் என்ன செய்தான், குடித்து விட்டான். இப்போ பாருங்க, இவனுக்கு உடனடியாக இவனை முடிவெடுக்க வைத்தது எது? அவனுடைய இளைப்பு. இப்போ இந்த இளைப்புனால தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, உடனடியாக ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறார்கள், பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி விடுகிறார்கள், ஏதாவது செய்யக்கூடாத காரியத்தை, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை துரிதப்பட்டு செய்து விடுகிறார்கள். சிலர் பாவமான வழியை தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லை தான், ஆனால் மனசில் வர்ற இளைப்பு என்ன செய்யுது, அது தேவையில்லாத காரியங்களை நமக்கு முடிவெடுக்க வைத்து விடுகிறது. அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுடைய இளைப்புகள் மாறி நீங்கள் இளைப்பாரி ஆக வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற இளைப்புகள் மாற வேண்டும். ஆண்டவர் அந்த இளைப்புகளை மாற்றி உங்களுக்கு ஆறுதலை தர விரும்புகிறார், இளைப்பாறுதலை தர விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், இந்த இளைப்பிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கும் போது மறுபடி தவறான முடிவுகளை எடுப்பீர்கள், மறுபடி தவறான பாதைகளை தெரிந்து கொள்ளுவீர்கள், மறுபடி உங்களுடைய மனம் ஆண்டவருக்கு விரோதமான பாதையை தான் என்ன செய்யும், சிந்திக்கும். ஏனென்று சொன்னால், நீங்கள் இளைப்படைந்து இருக்கிறீர்கள். பாருங்க, ஏசா பாருங்க, இளைப்படைந்திருந்ததுனால தானே அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எளிதில் அவன் விற்று போட்டான். ஒருவேளை அவன் இளைப்படையாமல் இருந்திருந்தால் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பற்றி பேசக்கூட விட்டிருக்க மாட்டான். ஆனால் அவனுக்குள்ள இருந்த இளைப்பு தான் அவனுடைய ஆசீர்வாதம் இழந்து போகிறதற்கே காரணமாக மாறிடுச்சு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்புகளை ஒரு நாளும் நீங்கள் அனுமதிக்காதீர்கள். ஜெபத்தில் இளைப்பு வரும், அனுமதிக்காதீங்க. போராடி ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, வாயில வசனங்களை சத்தமாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த இளைப்பு என்ன செய்யும், ஜெப வாழ்விலே பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஜெபத்தை தொடர முடியாதபடி நம்மோடு போராடி கொண்டிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தையும், இந்த இளைப்பு சம்பந்தப்பட்ட இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதியோரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாயிருந்தது. இப்படி கண்டு விழித்து கொண்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது நாம் வாசித்த இந்த சம்பவம் பார்வோனுடைய சொப்பனமாயிருக்கிறது. யோசேப்பு நாட்களில் இருந்த பார்வோன், மோசே நாட்களில் இருந்த பார்வோன் வேற,
யோசேப்பு நாட்களில் இருந்த பார்வோன் வேற. பார்வோன் என்பது சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட் அப்படின்றது மாதிரி ஒரு பட்டம். அது ஒரு பட்டம், அது ஒரு ஸ்தானம். பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அப்பொழுது அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல ஒருவராலும் கூடாமற் போயிற்று. ஆனால் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தால் இவனுக்கு சொப்பனத்தை விலக்கி சொல்வதற்கான காரியம் இவனுக்கு நன்றாய் தெரியும். அதனாலே யோசேப்பு அழைப்பிக்கப்படுகிறான். யோசேப்பின் இடத்திலே பார்வோன் தன்னுடைய சொப்பனத்தை என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது அந்த சொப்பனத்தினுடைய விவரிப்பை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அழகாய் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த சொப்பனம் இதுதான், ரொம்ப சிம்பிள். நதியில் இருந்து 7 பசுக்கள், நல்ல கொழுமையான புஷ்டியான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து அது என்ன செய்தது என்று சொன்னால் புல் மேய்ந்தது. பசுக்கள் என்ன செய்யும்? புல் மேயும். புல் மேய்ந்தது. அதுக்கப்புறம் திரும்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இளைத்ததும் மகா அவலட்சணமுமான கேவலமுமான வேற 7 பசுக்கள், இந்த 7 பசு இல்லை, வேற 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து என்ன செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த மாதிரி கேவலமான பசுக்களை, அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசம் எங்கும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி பார்வோன் சொல்றாரு. மிருக ஜீவன்கள் என்று வரும்போது அங்கே உள்ள மிருக ஜீவன்கள் எல்லாம் நன்றாக கொழுமையாக வளரக்கூடியவை. அதனால தான் பார்வோன் சொல்றாரு, இரண்டாவது ஏறி வந்த இந்த பசுக்களை போல அவலட்சணமான பசுக்களை, கேவலமான பசுக்களை இந்த எகிப்து தேசம் முழுவதும் நாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. எலும்பும் தோலுமா இந்த 7 பசுக்கள், 2வது ரவுண்டில் வந்து அந்த 7 பசுக்கள் மேலே ஏறி வந்துருச்சு. ஏறி வந்த உடனே பசுக்கள் என்ன செய்யணும்? புல்லை தானே தின்னணும். ஏற்கனவே வந்த பசுக்கள் புல்லை தின்னுச்சு. இந்த 7 பசுக்கள் என்ன செஞ்சிச்சுன்னா, புல்லை தின்னாம இந்த கொழுமையாக இருக்கிற இந்த 7 பசுக்களை அவைகள் தின்று விட்டது. அப்படி அவர் சொப்பனம் கண்டிருக்கிறார். ஆமென். சில காரியங்கள் கனவுகளில் வரும்போது வித்தியாசமாக கனவு என்ன செய்யும்? வரும். அப்படி அவருக்கு சொப்பனம் வந்திருக்கிறது. இளைப்பான இந்த கேவலமான எலும்பும் தோலுமான இந்த பசுக்கள் ஏறி வந்த மாத்திரத்தில் இந்த புல்லை தின்னாமல் புல்லை தின்றதை விட்டுட்டு கொழுமையான அந்த 7 பசுக்களை தின்று விட்டது, சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவர் கனவு காண்டிருக்கார். இப்போ பார்வோனுடைய கனவு ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சொப்பனத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், ஆமென், உங்களுடைய இளைப்பின் அனுபவம், உங்களுடைய மனசலிப்பின் அனுபவம், உங்களுடைய வருத்தத்தின் அனுபவம் என்ன செய்யும் என்று சொன்னால், உங்களுடைய நல்ல நாட்களை கெடுத்து போடும். உங்களுடைய ஆசீர்வாதமான நாட்களை அவைகள் கெடுத்து போடும். இங்கே நம்ம வாசித்தோம் அல்லவா, அவைகளின் பின்பு இளைத்ததும் மகா அவலட்சணமுமான கேவலமுமான 7 பசுக்கள் ஏறி வந்து 19வது வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இளைத்து போன இந்த பசுக்கள் ஏறி வந்தப்போ புல்ல தின்னாம கொழுமையாக இருந்த அந்த பசுக்களை அவைகள் தின்றுவிட்டது. அதுபோல உங்களுக்குள்ள இருக்கிற இளைப்பின் அனுபவம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சலிப்பு என்ன செய்யும்னா, உங்களுடைய நல்ல நாட்களை, ஆசீர்வாதமான நாட்களை, செழிப்பான நாட்களை அவைகள் சாப்பிட்டுவிடும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரொம்ப ஜாக்கிரதையோடு நாம் இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும். இந்த இளைப்பு என்பது நம்மை எவ்வளவாய் கஷ்டத்திற்குள்ளாக்குகிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். சாதாரண விஷயம், அடிக்கடி நமக்கு வருகிற சாதாரண விஷயம். ஆனால் நம்முடைய நல்ல ஜெப வாழ்க்கையை அது கெடுத்து போடும். ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பை அது கெடுத்து போடும். ஆண்டவரோடு இருக்கிற அந்த இணைப்பை அது கெடுத்து போடும். வேத வசனத்தோடு நாம் கொண்டிருக்கிற அந்த உறவை இந்த இளைப்பு என்ன செய்யும்? கெடுத்து போடும். ஆமென். இளைப்பா இருக்கும்போது வேத வசனத்தை வாசிச்சு பாருங்க, இளைப்பா இருக்கும்போது வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு திருப்தியே வராது. ஏன்னா மனசுக்குள்ள அப்படி ஒரு 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 நெருடல் இருக்கும். நான் வாசிச்சு என்ன நடந்துச்சு? வேதத்தை தானே வாசிக்கிறேன், ஜெபம் தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இளைப்பு உங்களுக்குள்ள பேசிக்கொண்டே இருக்கும். நான் அப்பொழுதே சொன்னேன் அல்லவா, ஆபிரகாம் கூட மனம் சலித்து சில இடங்கள் எப்படி பேசினார் சொல்லி, அதுபோல சில நேரங்களில் நம்மையும் என்ன செய்யும்? பேச வைத்து விடும். இளைப்பின் நாட்கள், இளைப்பின் அனுபவம் நல்ல நாட்களை நம்முடைய வாழ்க்கையில கெடுத்து போட்டுவிடும். இந்த சொப்பனத்திலே அந்த இளைத்து போன பசுக்கள்
கொழுமையான பசுக்களை என்ன செய்தது? சாப்பிட்டு விட்டது. அதுபோல நம்முடைய இளைப்பின் அனுபவம் ஒரு நாளும் நம்முடைய நல்ல நாட்களை, ஆசீர்வாதமான நாட்களை கெடுத்து விடாதபடிக்கு நாம் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பகுதியையும் நான் இதோடு சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, நீங்க இப்படி இளைத்து போய் இருக்கும்போது, விடாய்த்து போய் இருக்கும்போது நீங்க நினைக்கலாம், இந்த நாட்களில் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று சொல்லி. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்துவிட்டு அவர் காத்து கொண்டிருப்பார். அவர் உங்களுக்காக சில காரியங்களை உருவாக்கிவிட்டு அவர் காத்து கொண்டிருப்பார். ஆனால் அந்த நேரத்திலே அதை நீங்கள் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு இந்த இளைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? தடையாய் அமைந்து விடுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை மறுபடி நீங்கள் துவங்க வேண்டும். மறுபடி நீங்கள் நன்றாய் ஜெபிக்க வேண்டும். மறுபடி ஆண்டவரை நீங்கள் விடாப்பிடியா தேடணும். சில காரியங்களுக்காக நீங்கள் போராடி ஜெபம் பண்ணீங்க, ஆனால் பல வருஷம் ஆயிருச்சே, இன்னும் நடக்கலையேன்னு சொல்லி அதை நீங்கள் விட்டு இருக்கலாம். ஆனால் மறுபடி துவங்குங்கள். மறுபடி அதை நீங்கள் செய்ய துவங்குங்கள். உங்களுடைய இளைப்புகள் மாறட்டும். ஆண்டவருக்குள்ள நிலைத்திருங்கள். ஆமென். நிலைத்திருந்து கனி கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்காக நீங்கள் ஆமென் இளைப்படையாமல் பிரயாசப்பட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இளைப்படையாமல் பிரயாசப்பட வேண்டும். வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு ஆண்டவர் எழுதும்போது இப்படி எழுதுகிறார். ஆமென். நீ சகித்து கொண்டிருக்கிறாய், அநேக காரியத்தை நீ சகித்து கொண்டிருக்கிறாய், நீ பொறுமையாயிருக்கிறாய், என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசு சபையின் தூதனிடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது ஆமென் அவனை மெச்சிக்கொண்டு பேசுகிறார், அவனை புகழ்ந்து பேசுகிறார். இதுபோல ஆண்டவர் உங்களை குறித்து பேசுவாரா? ஆண்டவர் என்னை குறித்து பேசுவாரா? இளைப்படையாமல் என் மகன் பிரயாசப்பட்டான், இளைப்படையாமல் என் மகள் பிரயாசப்பட்டாள் என்று நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுவாரா? கொஞ்சம் அந்த காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது என்ன? இளைப்படையாமல் நாம் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இளைப்பு வரும், இளைப்பு வராதுன்னு இல்லை, இளைப்பு வரும். ஆனால் இளைப்பு அடையாமல் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். சோர்ந்து போகாமல் நாம் பிரயாசப்பட வேண்டும், தொய்ந்து போகாமல் பிரயாசப்படணும். ஆமென். இதனுடைய முடிவில் நிச்சயம் அற்புதம் உண்டு என்று விடாப்பிடியாக நீங்கள் போராட வேண்டும். இந்த இளைப்பின் ஆவியில் இருந்து ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். இளைப்படையாமல் என் மகன் பிரயாசப்பட்டான், இந்த காரியத்திற்காக இளைப்படையாமல் ஜெபித்தான், இந்த காரியத்திற்காக இளைப்படையாமல் முழங்காலில் நின்றான், இந்த காரியத்திற்காக இளைப்படையாமல் என்னை தேடினான், இந்த காரியத்திற்காக இளைப்படையாமல் என்னை சேவித்தான் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி பகர வேண்டும். அந்த ஏழை விதவை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன போது ஒரு ஊமையை சொன்னார் அல்லவா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொன்னார். அந்த ஊமையிலே ஒரு ஏழை விதவை, அந்த பெண் தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் இருக்கிற அந்த விஷயத்திலே நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நியாயாதிபனை, ஒரு கொடிய குணமுள்ள ஒரு நியாயாதிபனை அவள் போய் சந்தித்தாள். அந்த நியாயாதிபன் ஆமென் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன், அப்படிப்பட்டவனாய் இருந்த போதிலும் அடிக்கடி போய் தொந்தரவு செய்தாள். எப்படியாகிலும் எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் இருக்கிற காரியத்திலே நீ நியாயம் செய்ய வேண்டும். முடிவிலே எப்படியோ அந்த நியாயாதிபன் இந்த விதவைக்கு அடிக்கடி என்னை தொந்தரவு செய்கிறாள் என்று சொல்லி அவளுக்கு ஒரு நியாயத்தை அங்கே வழங்குகிறதை நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த ஊமையை நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் அதை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். பாருங்க, இளைப்படையாமல் அந்த விதவை சென்றாள், ஒவ்வொரு நாளும் சென்றாள். பொல்லாத அந்த நியாயாதிபதியே, பொல்லாத குணமுள்ள அந்த நியாயாதிபதியே அப்படி இறங்கி கிரியை செய்ய முடியும் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம் விஷயம்
விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர் கிரியை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இளைப்படையாமல் நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். இளைப்படையாமல். பிரயாசம் வரும், இளைப்புகள் வரும், ஆனால் நீங்கள் அதை மேற்கொண்டு ஜெபம் பண்ண வேண்டும். பல நாட்கள் நான் செய்துவிட்டேன் என்று சொல்லி உங்களுக்குள்ளே மனதுக்குள்ளே வரும், ஆனால் நீங்கள் அதை மேற்கொண்டு பிரயாசப்பட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக, இளைப்படையாமல் எப்படி நாம் ஓடுவது? இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே இளைப்படையாமல் எப்படி நாம் ஓடுவது? ஏனென்றால் நிறைய நேரங்கள் அது நமக்கு வந்து விடுகிறது, மனசலிப்பு வந்து விடுகிறது, விடாய்த்த அனுபவம் வந்து விடுகிறது. எப்படி நான் ஓடுவது? வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் நல்ல உற்சாகமாக எடுத்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29, 30, 31 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 40, 29 முதல் 31 வாசிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இளைப்படையாமல் ஓடுகிறது அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு காத்திருந்தால் நீங்கள் இளைப்படையாமல் என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எப்போ? அவன் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது. நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் பலன் தருகிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பலத்தை தருகிறவர். அவர் நம்முடைய பலனாகிய கர்த்தர். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறாரே. அப்போ நமக்கு பலன் எங்கேருந்து வருகிறது? தேவனுக்கு காத்திருப்பதினாலே, ஜெபம் பண்ணுவதினாலே நமக்கு பலன் வருகிறது. ஆமென். சத்துவமே நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஐயா, உங்களுக்கு சத்துவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள சத்துவம் பெருகும், உங்களுக்குள்ளே ஆவியின் பலன் பெருகும். ஏனென்றால் நீங்கள் மனுஷனுக்கு அல்ல காத்திருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அடுத்து 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர்கள் இளைப்படைந்து என்ன செய்வார்களாம்? சோர்ந்து போவார்கள். இந்த இளமை அப்படின்னு சொல்லும்போது நல்ல பலன் இருக்கும், சரீரத்தில் நல்ல பலன் இருக்கும். அப்போ அந்த பலத்தினாலே எதையாகிலும் செய்து விடலாம் என்று இளைஞர்கள் நினைப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். அந்த மாம்சீக பலனை கொண்டு ஆண்டவருக்கு என்று நாம் எதுவும் செய்ய முடியாது. அதை வைத்து வெளிப்பிரகாரமான காரியங்களை செய்யலாம். ஆனால் நமக்குள்ளே ஆவியின் பலன் இருந்தால் மட்டுமே கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்ய முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபர்கள் எப்படி விழுவார்களாம்? இடறி விழுவார்கள். ஆனால் யாரு கழுகுகளைப் போல எழும்புவாங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஹல்லேலூயா. உங்களுடைய வலது கரத்தை எடுத்து உங்களுடைய இருதயத்தில் வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவனாய், உமக்கு காத்திருக்கிறவளாய் என்னை மாற்றும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவனாய் என்னை மாற்றும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு காத்திருக்கிறதை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத அனுபவம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒருவேளை முதல் சில நாட்கள் கடினமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறதை போன்ற ஒரு பெரிய விஷயம், ஒரு நன்மையான விஷயம் அல்ல. ஆமென். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பார். உங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். சத்துவமில்லாத உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஐயா, கொஞ்சம் சத்துவம் இருந்துச்சுன்னா அதை பெருக பண்ணலாம். கொஞ்சம் மாவு இருந்தால் அதை வேற ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் ஒன்றுமே இல்லை, சத்துவம் இல்லை, இல்லாததை பெருக பண்ணுவாராம். இல்லாததில் எப்படி பெருக்கம் வரும்? மல்டிப்ளை எப்படி அதில் பண்ண முடியும்? ஒன்றுமே இல்லை. ஏதாவது இருந்தால் ஒன்று இருந்தால் 2 ஆக முடியும், 2 இருந்தால் 4 ஆக முடியும். ஆனால் ஒன்றுமே இல்லை, இல்லாததை எப்படி பெருக பண்ண முடியும்? அதுதான் கர்த்தர். ஹல்லேலூயா. இல்லாததை பெருக பண்ணுகிறவர் தான் கர்த்தர். ஆமென். இது உலகத்துக்கு பைத்தியமாக தெரியும். நம்மளை நம்ப மாட்டாங்க, நம்ம சொல்கிறத நம்பவே மாட்டாங்க. ஆண்டவர் இப்படி சொன்னார்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க.
ஆனால் அனுபவித்தவர்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர். ஆமென். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல நம்முடைய ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வாசித்து நாம் தியானித்து முடிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாமா? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். 11வது வசனத்தில் 12வது வசனத்தில் 2 வசனமும் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, அபிஷேகம் இளைப்புகளை மாற்றும். அபிஷேகத்தில் நீங்கள் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய இளைப்புகள் மாறும். உங்களுடைய விடாய்த்த அனுபவங்கள் மாறும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் ஆளுகையை தரும். அபிஷேகம் அற்புதத்தை செய்யும். இப்படி அபிஷேகம் பல ரீதிகளிலே இருந்தாலும் இந்த வசனம் சொல்லப்படுகிறது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே அவர் பேசுவார். ஹல்லேலூயா. ஆமென். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே ஆண்டவர் என்ன செய்வாராம்? பேசுவார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவார். அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய சோர்ந்து போன அனுபவங்கள் மாறும். அதுதான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். உங்களுக்கு இளைத்து போன உங்களுக்கு இப்போ என்ன தேவை? இளைப்பாறுதல். நான் ஏற்கனவே சொன்னேன், இளைப்பாறுதல் என்பது இளைப்பு நீங்கி ஆறுதல் அடைதல் அப்படின்னு அர்த்தம். அதான் இளைப்பு ஆறுதல். இளைப்புல இருந்து நீங்கி ஆறுதல் அடைவது தான் இளைப்பாறுதல். இளைப்பு மாறணும். இளைப்பு நிறைய அபாயங்களை கொண்டு வரும். இளைப்பு ஆசீர்வாத குறைவுகளை கொண்டு வரும். இளைப்பு ஒரு கேப், ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை கொண்டு வந்துடும். அதனால் அபிஷேகத்தில் நிரம்பி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆமென், உங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அநேகர் கேட்கிறதில்லை. ஆமென். அபிஷேகத்திலே நீங்கள் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே இளைப்பாறுதல் வரும். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் வேத புஸ்தகத்தின் வாயிலாக. இந்த இளைப்புகள் எல்லாம் மாறி சமாதானமுள்ள ஒரு ஜீவனம் செய்ய, உற்சாகமுள்ள ஒரு ஜீவனம் செய்ய, மகிழ்ச்சியான ஒரு ஜீவனம் செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே சில நிமிடங்கள் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எல்லா விதமான இளைப்பின் அனுபவங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே மாறுகிறதற்காக நன்றி. எல்லா விதமான இளைப்பின் அனுபவங்களை நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விடாய்த்த அனுபவங்கள், மனசலிப்பின் அனுபவங்கள் ஆண்டவரே, தொய்ந்து போன நிலைகள், அப்பா இனிமேல் நடக்கவே நடக்காது என்கிற எண்ணத்தோடு உள்ள சிந்தைகள் எல்லாம் இப்போ மாறுகிறதற்காக நன்றி.
இனிமேல் நடக்கவே நடக்காது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த சிந்தைகள் எல்லாம் இப்போ மாறுகிறதற்காக நன்றிப்பா. ஆண்டவரே, அநேக நேரத்தில் என் வார்த்தைகளை தருகிறீர், ஆனால் அந்த வார்த்தைகளை விசுவாசித்து எடுக்கிறது கூட ஆண்டவரை பலன் இல்லாத அளவுக்கு இளைத்து ஆண்டவரை போன நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மேலும் விசேஷித்த ஆண்டவரே உம்முடைய பலன் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷித்த உம்முடைய பலன் அவர்கள் மேலே கடந்து வரும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்லும்படி கல்விமானின் நாவை கர்த்தர் எனக்கு தந்தருளினார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இலைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர், தேவைக்கேற்ற வார்த்தை நீர் கொடுத்திருக்கிறீர், சோர்வுகளை மாற்றியிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அநேக அபாயமான சூழ்நிலைகள் வருகிறதே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின் மூலமாக அவைகளை உணர நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் இளைப்புகளை மாற்றும், அபிஷேகம் தொய்ந்து போன நிலைகளை மாற்றும், அபிஷேகம் மனக்குழப்பங்களை மாற்றும், அபிஷேகம் மன சலிப்பை மாற்றும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே வசனத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். இந்த நாட்களிலே இளைப்புகள் மாறி ஆண்டவர் விசுவாசத்தோடு முன் செல்ல தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே, அவர்கள் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய நாமத்தை ஆண்டவர் அறிந்து கொள்ள தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. இருளடைந்து அவர்களுடைய இருதயத்திற்குள்ளே உம்முடைய ஒளி பிரகாசிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, மரணத்தின் திசையில் இருக்கிற எல்லை பட்டணத்தில் இருக்கிற தமிழ் ஜனங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அங்கிருந்து திரும்பி அவர்கள் ஒளிக்கு நேரே நடந்து வருவார்களாக, ஆச்சரியமான ஒளிக்கு நேரே அவர்கள் வருவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இளைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், மனசலிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கும் ஜெபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனப்பட்டவர்களுக்காக, பலவீனமானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு ஆண்டவரை பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு ஆண்டவரை நல்ல செய்திகளை நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.